சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வச்சு தான் இன்றைக்கி கட்லெட் பண்ண போகிறோம். ஸ்நாக் டைமில் சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். இல்லை நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு வச்சிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கார்ன் எல்லாத்தையும் உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து இது போல் அரைச்சிக்கோங்க. அதிகமாக அரைச்சிட வேணாம், மாவு மாதிரி ஆகக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு. இது கிட்டத்தட்ட 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை தெளித்து இதை பசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்தால் போதும். கட்லெட் செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்னு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்ச மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கட்லெட்டுக்கு மாவு ரெடி பண்ணும்போதே நீங்கள் பிரெட் கிரம்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம். இல்லை இது போல் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தும் பண்ணலாம். உங்கள் விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். இது போல் கட்லெட்டை எல்லா பிரெட் கிரம்ஸ்லேயும் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இது போல் நிறைய ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் கட்லெட் எல்லாத்தையும் திருப்பிக்கோங்க. பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதுலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட், கொடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். சீஸ் இருந்தால் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் கட்லெட் நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.